இப்போ வந்து வேர்ப்ஸ் இருக்கு. வேர்ப்ஸ்னா வினை சொற்கள். ஹிந்தியில கிரியான்னு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆனா கம், வான்னு அர்த்தம். இதை வந்து ஒரு கமாண்டிங் சென்டென்ஸ்ல சொல்லும்போது கட்டளை வாக்கியமா அடுத்தவங்க கிட்ட ஒரு வேலையை செய்ய மாதிரி சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னா கட்டளை வாக்கியம்னாலே யூல தான் ஆரம்பிக்கும். நீ இதை பண்ணு, நீ அதை பண்ணு, நீ சாப்பிடு, நீ தூங்கு, நீ பேசு, இப்படி சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ் வந்து Yes. எப்படி பார்க்குதுன்னு சொல்றேன். ஸோ நீ அப்படிங்கிறது ஹிந்தியில வந்து தும்மும் ஆப்போம். தும்னா வந்து ஆஹ் ஒருமையில சொல்றது. ஆப்டா வந்து ரெஸ்பெக்டா பெரியவங்க கிட்ட பேசும்போது ஆப் யூஸ் பண்ணுவோம். தும்னா நீ, ஆப்னா நீங்கள், ரெஸ்பெக்டா பேசுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன்னா கம், ஆங்கிறது ஒரு வினை சொல், வேர்ப். இதை வச்சு நான் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுதுன்னு சொல்றேன். எப்பவுமே வந்து வேர்போட ஓ சேர்க்கணும். தும் வரும்போது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, தும்முல ஸ்டார்ட் ஆகுதுன்னா தும் வரும்போது வேர்போட ஓ சேர்க்கணும். ஆ ஓ. ஆப் வரும்போது வேர்போட ஏ சேர்க்கணும். ஆயே. இப்போ தும் ஆவோ, ஆப் ஆயே. புரியுதா சொன்னது? Yeah. Okay, ma'am. தும் ஆவோ, ஆப் ஆயே. இந்த மாதிரி பேசணும். இது வந்து என்ன வேர்பா இருந்தாலும் இதுதான் ரூலு. இப்போ வந்து கானா ஈட். ஸோ தும் காவோ, நீ சாப்பிடு. ஆப் காயே, நீங்கள் சாப்பிடுங்கள். இப்போ இந்த கா வேர்பு மட்டும்தான் மாறுது. கூட வந்து ஓ தும் வரும்போது வேர்போட ஓ சேருது. ஆப் வரும்போது வேர்போட ஏ சேருது. ஏ எழுதிக்கோங்க. தும் ஆவோ, நீ வா. ஆப் ஆயே, நீங்கள் வாருங்கள். இப்ப நான் வந்து இதை எழுதிட்டீங்களா? சொல்லட்டுமா? Yeah. எழுதியாச்சு மேம். சொல்லுங்க ma'am. நான் ஒரு 10 வேர்ப் சொல்றேன், அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஆக்கம், ஜா கோ, செல் போ. ஆனா வா, கம். ஜானா போ, கோ. கானா ஈட், சாப்பிடு, கா. கா. அடுத்து கா. Second kawa, ma'am. ஆமா, செகண்ட் கா. கா, தேர்ட் கா. கா, ஜிஏ. கா வந்து சிங், பாடு. லானா பிரிங், கொண்டு வா. லா. எல்லாமே நெடில். ஆ, ஜா, கா, கா எல்லாமே நெடில். லானா பிரிங், கொண்டு வா. தே, தேனா கிவ், கொடு. தே கிவ், கொடு. லே, டேக், எடு. லே, டேக், எடு. பி, ட்ரிங்க், குடி. பி. பி நெடில். பி, ட்ரிங்க், குடி. சோ, ஸ்லீப், தூங்கு. சோ. சோ, ஸ்லீப், தூங்கு. சி, ஸ்டிச், தை. சி, ஸ்டிச், தை, தைக்கிறது. இப்போ ஒரு 10 வேர்பு சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து எப்படி வந்து அந்த இம்பெரேட்டிவ் சென்டென்ஸ்க்கு என்ன மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ ஆ மறுமுறை சொன்னேன். அதே மாதிரி ஜா கோ வந்து தும் ஜாவோ, யூ கோ, நீ போ. ஆப் ஜாயே, நீங்கள் போங்கள். தும், அடுத்தது என்னது? ஈட் இருக்கு, கா. தும் கா, நீ சாப்பிடு. ஆப் காயே, நீங்கள் சாப்பிடுங்கள். அடுத்தது கா இருக்கு, சிங். தும் கா, நீ பாடு.
ஆப் காயே நீங்கள் பாடுங்கள். இந்த மாதிரி தும் வரும்போது வேர்போட ஓவும், ஆப் வரும்போது வேர்போட ஏவும் சேர்க்கிறோம். அடுத்தது இதையே வந்து நெகட்டிவ் சென்டென்ஸா மாத்தணும் அப்படின்னா, மத்துனா டோன்ட், செய்யாதன்னு அர்த்தம். மா இத் மத், மா இத் மத்துனா டோன்ட், செய்யாதேன்னு அர்த்தம். இத வந்து வினை சொல்லுக்கு முன்னாடி இந்த மத்த போட்டா அது நெகட்டிவ் சென்டென்ஸா வருது. தும் மத் ஆவோ, நீ வராத. தும் வேர்புக்கு முன்னாடி மத் ஆட் பண்ணிருக்கேன். மத் ஆவோ, நீ வராதே. ஆப் மத் ஆயியே, நீங்கள் வராதீர்கள். ஆயியேக்கு முன்னாடி மத் யூஸ் பண்ணிருக்கேன். ஆப் மத் ஆயியே. தும் காவோனா நீ பாடு. தும் மத் காவோனா நீ பாடாத. ஆப் காவோ, நீங்கள் பாடுங்கள். ஆப் மத் காயே, நீங்கள் பாடாதீர்கள். இப்ப நீங்க சென்டென்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். பிரியா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு வேர்ப் இருக்குல்ல, என்ன ஏதாச்சும் ஒரு வேர்ப் வச்சு. மேம் நீங்க ஏதாச்சும் ஒரு இது சொல்லுங்க. கா வச்சு சொல்லுங்க. கானா சிங், பாடு. தும் காவோ ம், ஆப் மத் காயே. ம். நெகட்டிவ் சென்டென்ஸ் வச்சு தானே சொல்ல சொன்னீங்க. ரெண்டுமே தான், பாசிட்டிவ்ல ஒண்ணு நெகட்டிவ்ல. இப்ப நீங்க நெகட்டிவ் சொல்லுங்க. ஆப் மத் காயே. சரி, ஓகே. தீபா. आप लाओ, ம், आप लाइए, सॉरी, ஆ, तुम लाओ, ம், तुम मत लाओ, ம், आप मत लाइए. ஓகே, கரெக்ட். ஜெனி. तुम ला आओ मैम, தும் லாவோ. तुम लाओ. ம். அடுத்தது ஆப் வச்சு எப்படி சொல்வீங்க? आप आप ला आए. லாயே. ஆப் லாயே. லாவோட இயே மட்டும் சேர்க்கிறோம். ஆப் லாயே. आप आइए. இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னா லாக்கு முன்னாடி மத்த ஆட் பண்ணணும். அதே தான் சொல்றீங்க. வினை சொல்லுக்கு முன்னாடி மத்த ஆட் பண்ணணும். ட்ரை பண்றீங்களா, நான் சொல்லவா? मत आप लाए. தும் மத் லாவோ. தும் மத் லாவோ, நீ கொண்டு வராத. ஆப் மத் லாயே, நீங்கள் கொண்டு வராதீர்கள். புரிஞ்சுதா? வேர்புக்கு முன்னாடி மத்த ஆட் பண்ணிருக்கேன். நவுன் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல தான் வரணும். தும்மோ ஆப்போ ஒரு சென்டென்ஸோட ஸ்டார்டிங்ல தான் வரணும். அது சேஞ்ச் ஆகாது. அதுக்கப்புறம் வேர்பு வரும். வேர்புக்கு முன்னாடி, வேர்ப்னா என்னது? வினை சொல். நாம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதுக்கு முன்னாடி மத்த ஆட் பண்ணோம். தும் ओके मैम. மத் லாவோ, ஆப் மத் லாயியே. புரிஞ்சா? ओके मैम. இதுக்கு வந்து 4 எக்ஸெப்ஷன் வேர்ப்ஸ் இருக்கு. அது இந்த ரூல் படி சேஞ்ச் ஆகாது, எழுதிக்கோங்க. அது என்னெல்லாம் வேர்ப் அப்படின்னா, தேனா கிவ், கொடு. அடுத்தது லேனா டேக், எடுத்துக்கோ. அடுத்தது ட்ரிங்க், ட்ரிங்க். அடுத்தது கர்னா டூ, செய். கர்னா டூ, செய்.
இந்த தே லே பி கர் இந்த 4 வேர்பு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 வேர்பு இருக்கு, வினை சொற்கள் இருக்கும். அதுல வந்து இந்த 4 வேர்பு மட்டும் எக்ஸெப்ஷன். தே லே பி கர், தேனா கிவ், லேனா டேக், பீனா ட்ரிங்க், கர்னா டூ. இந்த 4 எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 4ல தேயும் லேயும் மட்டும் தும் வரும்போது தே தோவா மாறுது, லே லோவா மாறுது. தும் தோ, தும் லோ அப்படிதான் மாறும். நான் சொன்ன மாதிரி வேர்போட ஓ சேராது. தும் தோ ஆர் தும் லோ அப்படி மாறும். தும் தே வந்து தோவா மாறுது. தும் தோ, யூ கிவ், நீ கொடு. தும் லோ, யூ டேக், நீ எடுத்துக்கோ. இந்த தேயும் லேயும் மட்டும். அடுத்தது ஆப் வரும்போது இந்த 4 வேர்புமே சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா ஆப் தீஜியே, நீங்கள் கொடுங்கள். தே வந்து தீஜியேவா மாறுது, லே வந்து லீஜியேவா மாறுது, பி வந்து பிஜியே, கர் கீஜியே, கர் வந்து கீஜியே, கீஜியே. அப்ப எப்படி சொல்லணும்? ஆப் தீஜியே, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், யூ டேக். आप लीजिए, आप पीजिए, आप कीजिए. இந்த மாதிரி மாறும். தும் வரும்போது தேயும் லேயும் தும் தே தும் லோ, தும் தோ தும் லோ வருது. ஆப் வரும்போது ஆப் வரும்போது ஆப் आप दीजिए, आप लीजिए, आप पीजिए, आप कीजिए. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. இந்த 4 வேர்பு மட்டும் எக்ஸெப்ஷன். மேம் தும் வரும்போது பிஜி பீக்கு எப்படி மேம் அது அது தும்முனா பியோ தான், பியோ தான். முத பார்த்தோம்ல, பியோ. அது பியோ. மாதிரி கர் வந்து கரோ. தும் வரும்போது ஓ சேர்க்கிறோம். இந்த 2 தான் தும் ஓகே வரும்போது எக்ஸெப்ஷன், தேயும் லேயும். ஓகே மேம் கர்ரும் வந்து பியோ கரோ அந்த மாதிரி தான் வரும். ஓகே இப்ப இதுல மேம். இப்ப நீங்க சொல்லுங்க. மேம் இப்ப நீங்க நோட்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ம். அது வந்து நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணுமா இல்ல வந்து உங்ககிட்ட மெட்டீரியல் தான் இருக்கா மேம்? இல்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்ல அப்படி பிடிஎஃப் வச்சு படிச்சாலும் ஓகே தான். ஓகே ஓகே மேம். ம். அதுல இப்போ டிரைவ்ல காப்பி எதுல மேம் ஸ்டோர் ஆகும்? இப்ப நம்ம டவுன்லோட் ஒரு பேஜா டவுன்லோட் கொடுக்கணுமா இல்ல அப்படியே கொடுத்தாலும் டிரைவ்ல வந்து சேவ் ஆக மாட்டேங்குது? நீங்க அப்படியே கடையில கொடுத்தா அவங்க அதையே அப்படியே பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் எடுத்து தந்துருவாங்களே. தருவாங்க தான் சொல்லியிருக்காங்க மேம். ம். சப்போஸ் முடியலன்னா அதுல 193 பேஜஸ் இருக்கு. சரி, ஃப்ரண்ட் பேக் So, எடுத்து. உங்ககிட்ட ஓகே ஓகே மேம். ம். ஓகே மேம். இல்ல நீங்க ஒவ்வொரு பேஜா கூட எழுதுனா உங்களுக்கும் பிராக்டிஸ் ஆகும். நான் ஒவ்வொரு நாள் கொடுக்கும்போது நீங்க வந்து ஒரு நோட் அதுக்குன்னு தனியா போட்டு அதுலயே நீங்க எழுதி வச்சு படிச்சுக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படிதான் மேம் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃபியூச்சருக்கு இல்ல வேற ஏதாவது குழந்தைங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு புக்கா கன்வெர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, அதனால கேட்டேன். சரி, இப்ப இதுல இருந்து சென்டென்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல இருந்து நான் சென்டென்ஸ் சொல்றேன். வெக்காபுலரிஸ் யூஸ் பண்ணி. யூ சிட் ஆன் தி சேர். ஓகே. யூ சிட் ஆன் த சேர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சேருக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு முந்தின கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஆன்னா பர் யூஸ் பண்ணணும். ஆன் தி சேர், பர். ஞாபகம் இருக்கா? சேர்னா குர்சி வச்சிருக்கோம். அப்போ verb என்னன்னா பைட். பைட்னா சிட்னு அர்த்தம். இப்போ யூ சிட் ஆன் த சேர் அப்படிங்கும்போது தும் குர்சி பர் பைட்டோ. பைட் வந்து verb, வினை சொல்லு. அதோட நான் தும் வர்றதுனால ஓ சேர்த்திருக்கேன். தும் குர்சி பர் பைட்டோ, நீ நாற்காலியில் உட்காரு.
தும் குர்சி பர் பைட்டோ. இதுவே ஆப் வச்சு சொல்லும்போது ஆப் குர்சி பர் பைட்டியே, நீங்கள் நாற்காலியின் மேல் உட்காருங்கள், அமருங்கள். பைட்டியே. இதுவே வந்து ஓகே நெகட்டிவா சொல்லும்போது தும் குர்சி பர் மத் பைட்டோ, நீ நாற்காலியில் அமராதே. ஆப் குர்சி பர் மத் பைட்டியே, நீங்கள் நாற்காலியின் மேல் அமராதீர்கள். உள்ளது அமராதேன்னு சொல்லுவோம், அடுத்தது அமராதீர்கள்னு சொல்லுவோம், ரெஸ்பெக்டோட சொல்லுவோம். ஓகே மேம். பைட் அப்படிங்கிறது சிட், அந்த வினை சொல். பைட்னா சிட்டு, உட்டுனா எழுந்துரு, கெட் அப். ஓகே யூ ட்ரிங்க் மில்க். மில்க்னா தூது. அப்ப அதுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க? யார் சொல்றீங்க? तुम தும் दूध पियो. தும் தூத் பியோ. பிரியா, நீங்க ஆப் வச்சு சொல்லுங்க. आप दूध पिए. பிஜிஏ அது எக்ஸெப்ஷன் வேர்ப்ல. சோ அது எப்படி ஓகே மாறும்? ஓகே பிஜிஏன்னு மாறும். அப்ப ஆப் தூத் பிஜிஏ. ஜெனி, நீங்க இதுல நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க. யூ டோன்ட் ட்ரிங்க் மில்க். யூ டோன்ட் ட்ரிங்க் तुम மில்க். तुम दूध पीजिए. இல்ல, பீக்கு முன்னாடி மத்து வரும். ओके मैम. मत तुम तू दूध पीजिए. தும் தூத் மத் பியோ, நீ பால் குடிக்காதே. தும் தூத் மத் பியோ. ஆப் தூத் மத் பிஜிஏ. பிஜிஏ எக்ஸெப்ஷன் வேர்ப். ஆப் வரும்போது தும் வரும்போது அப்படிதான் வரும், பியோ தான் வரும். ஸோ தும் தூத் மத் பியோ, நீ பால் குடிக்காதே. ஆப் தூத் மத் பீஜியே, நீங்கள் பால் குடிக்காதீர்கள். ஓகேவா? யூ பிளே ஆன் த கிரவுண்ட், நீ மைதானத்தில் விளையாடு. யூ பிளே ஆன் தி கிரவுண்ட். யூ பிளே. तुम प्ले खेल நீ மைதான खेलो. விளையாடு. மைதானம் தான் ஃபர்ஸ்ட் வரும். मैदान में प्ले கேலோ. கரெக்ட். கேல் தான் खेलो. பிளே. கேல்னா பிளே. கேலோ. प्ले மைதான் खेलो. में खेलो. You play in the ground. तुम मैदान में खेलो, நீ खेलो. மைதானத்தில் விளையாடு. கேளுங்கிறது அந்த verb, வினை சொல், விளையாடுன்னு அர்த்தம். பிரியா, நீங்க சொல்லுங்க ஆப் வச்சு. आप मैदान में खेल. கேலோட ஈஏ சேர்க்கணும். खेली. கேலியே. आप खेलिए. मैदान में खेलिए. Okay, you don't play on the ground. Jenny, you don't play on the ground or in the ground. அந்த கேலுக்கு முன்னால மத்து யூஸ் பண்ணணும். ओके मैम. அப்ப எப்படி சொல்றீங்க? तुम मैदान मत खेलिए. கேலோ. தும் வர்றதுனால खेलो. தும் மைதான் மே மத் கேலோ. இங்க வந்து யூ டோன்ட் பிளே இன் த கிரவுண்ட். இன்னுக்கு மே போடுறோம். ஆர் பர்ற ஆனா இருந்தா பர் யூஸ் பண்ணணும். அந்த இணைப்பு சொல் கனெக்டிங் வேர்டு வந்து மேயும் யூஸ் பண்ணலாம், இன்னும் யூஸ் பண்ணலாம். யூ பிளே ஆன் த கிரவுண்ட்னா தும் மைதான் பர் கேலோ வரும். யூ பிளே இன் தி கிரவுண்ட், இன்னுக்கு மே யூஸ் பண்றோம். அப்போ தும் மைதான் மே கேலோ, அந்த இணைப்பு சொல் வந்து பர்ரோ மேயோ அங்க வரணும். தும் மைதான் மே மத் கேலோ, நீ மைதானத்தில் விளையாடாதே. ஆப் மைதான் மே மத் கேலியே, நீங்கள் மைதானத்தில் விளையாடாதீர்கள். ஓகேவா? யூ பிரிங் கோல்ட் வாட்டர்,
நீ குளிர்ந்த நீர் கொண்டு வா. யூ பிரிங் கோல்ட் வாட்டர். குளிர்ந்த நீர் கொண்டு வா. குளிர்ந்தக்கு வந்து டண்டா, கோல்டு. டண்டா பானினா கோல்டு வாட்டர், பானினா வாட்டர். இங்க verb வந்து சொல்லுங்க தீபா. तुम ठंडा पानी ले लो. லாவோ, கொண்டு வா. लाओ. verb लाओ. லாவோ. தும் டண்டா பானி லாவோ. பிரியா நீங்க சொல்லுங்க. யூ Okay. டோன்ட் ட்ரிங்க் கோல்ட் வாட்டர். யூ டோன்ட் பிரிங் கோல்ட் வாட்டர். நீ குளிர்ந்த நீர் கொண்டு வராதே. तुम ठंडा पानी मत लाओ. நீங்க ஜெனி ஆப் வச்சு சொல்லுங்க. आप ठंडा पानी ला आप ठंडा पानी खेलिए वा. லா verb. அது வந்து ஆப் வரும்போது எப்படி மாறும்னு இப்பதான் சொன்னேன். आप ठंडा पानी லா வரும்போது லீஜியேவா மாறுது. ஆப் டண்டா பானி லீஜியே. आप ठंडा पानी लीजिए. You drink hot tea. You drink hot tea. Hot ना गरम. चाय टी, गरम चाय. तुम गरम चाय पियो. हाँ. You don't drink तुम hot tea, प्रिया. तुम गर्म पानी मत पियो. गरम चाय. तुम गरम चाय मत पियो. जेनी நீங்க you drink நீ ஆப் வச்சு சொல்லுங்க. आप आप गरम पिए. आप गरम चाय. आप வரும்போது பி வந்து எக்ஸெப்ஷனல் verb. ஸோ பிஜிஏ. ஆப் கரம் சாய் பிஜிஏ. நீங்கள் சூடான டீ குடியுங்கள். ஆப் கரம் சாய் பிஜிஏ. யூ பை அ நியூ கிளாக். நியூனா நயா, கிளாக்னா கடி. நயா கடினா நியூ கிளாக். நயா கடி. யூ பை அ நியூ கிளாக். பை खरीद verb. வினை சொல் வந்து खरीद. खरीद. खरीदना buy. You buy a new clock. खरीद. அப்போ வந்து खरीदो அப்படியும் வரும். அல்லாட்டா खरीदिए. खरीदिए. खरीदो खरीदिए. தீபா சொல்லுங்க. क्लॉक வச்சு சொல்லணுமா மேம்? ஆமா. You buy a new clock. नया घड़ी. तुम नया घड़ी खरीदो. You don't buy a new pen, प्रिया. तुम नया घड़ी मत खरीदो. खरीदिए. खरीदिए. आप वச்சு. ஓகே, நீங்க தும் வச்சு தான் சொன்னீங்க. தும் நயா கடி மத் கரீதோ. ஜெனி நீங்க ஆப் வச்சு. आप नया कड़ी हरीश खरीदिए. खरीदिए. இல்ல आप नया घड़ी मत खरीदिए. யூ ப்ளீஸ் கம் ஹியர். ப்ளீஸ் பண்ணாலே ஆப்ல தான் ஆரம்பிக்கும். யூ ப்ளீஸ் கம் ஹியர். ஹியருக்கு வந்து இதர் இல்லாட்டி யஹா ஃபர்ஸ்ட்ல படிச்சிருக்கோம். இதர் உதர்னா ஹியர் தேயர். யஹா வஹானாலும் ஹியர் தேயர். யூ ப்ளீஸ் கம் ஹியர். आप इधर से आइए.
इधर से இதர் ஆயே இது इधर வரக்கூடாதாமா? से வராதுங்க. இதர் ஆயே. आप इधर आइए. तुम आप வச்சுன்னா इधर आइए. प्रिया आओ. तुम प्रिया तुम तुम इधर आओ. तुम इधर आओ. प्रिया சொல்லுங்க you don't come here. तुम यहाँ मत आइए. तुम यहाँ आप मत आइए. you don't come here. तुम यहाँ मत आओ. ஜெனி நீங்க ஆப் வச்சு நீங்கள் இங்கே வராதீர்கள். आप इधर मत आइए. आप इधर मत आइए. நீங்கள் இங்கே வராதீர்கள். आप इधर मत आइए. You don't do this work. நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள். வேலைக்கு காம்னா ஒர்க். நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள். தீபா சொல்லுங்க. काम तुम काम मत. இந்த வேலையை செய்யாதீர்கள். यहाँ यहाँ काम ம். काम है. यह काम मत करो. मत करो. यहना this இந்த. तुम यह काम मत करो. நீங்கள் நீ இந்த வேலையை செய்யாதே. तुम यह काम मत करो. तुम यह काम मत करो. நீ இந்த வேலையை செய்யாதே. ஆப்னா பிரியா நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள். आप यह काम मत करिए. कीजिए. एक्सेप्शनल वर्ब. आप यह काम मत कीजिए. நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள். आप यह काम मत कीजिए. இந்த வேலையை செய்யுங்கள். நீ இந்த வேலையை செய். ஜெனி நீ இந்த வேலையை செய். आप आप यह काम करो. நீ இந்த வேலையை செய். आप यह काम करो. சாரி तुम यह काम करो. நீ இந்த வேலையை செய். तुम यह काम करो. இதுவே ஆப்பா வந்தா आप यह काम कीजिए. இது எக்ஸெப்ஷன்னால कीजिए வருது. आप यह काम कीजिए. तुम यह काम करो. आप यह काम कीजिए. நீ இந்த வேலையை செய். நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள். இது இப்படிதான் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். இதில் டவுட் ஏதாவது இருக்கா இந்த கமாண்டிங் சென்டென்ஸ்ல? கட்டளை வாக்கியம். டவுட் எதுவும் இல்லைல்ல? அடுத்தது எடுக்கட்டுமா? அதுக்கு தான் கேட்குறேன். யா ஓகே மேம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கொஸ்டின் வேர்ட்ஸு. கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கியா, கியான்னா வாட், என்ன. கியா, கியா. இக்கு அந்த புள்ளிட்டு எழுத்தாதான் அது ஆரம்பிக்கும். கியா, வாட், என்ன. क्यों, why, ஏன். क्यों, क्यों,
ஒய் ஏன். கப் வென் எப்பொழுது. கப் வென் எப்பொழுது. கஹா வேர் எங்கே. கஹா 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 வேர் எங்கே. கைசா ஹவு எப்படி. கைசா ஹவு எப்படி. கைசா. கித்னா ஹவு மச் எவ்வளவு. கித்னா ஹவு மச் எவ்வளவு. கிஸ்லியே எதற்கு. வாட் ஃபார் ஆர் ஒய். கிஸ் லியே கி இஸ் கிஸ் லியே எதற்கு. வாட் ஃபார் ஒய். கவுன் யார். ஹூ. கவுன் கவு இன் கவுன் ஹூ யார். கைசானா ஹூ. கைசானா கான்னா யாரா. கவுன்னா அது ஹூ தானே மேம் இங்கிலீஷ்ல. கவுன்னா யார். ஹூ. இன்னொரு வாட்டி யூஸ் பண்றேன் முதல்ல இருந்தே. கியா என்ன. கியா என்ன. வாட். கியோ ஏன் எதற்கு. ஒய். கியோ ஏன் ஒய். கப் எப்போது. வென். கப் எப்போது. வென். கஹா எங்கே. வேர். கஹா எங்கே. வேர். கைசா எப்படி அல்லது எப்படிப்பட்ட அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஹவு. கைசா ஹவு எப்படி எப்படிப்பட்ட. கித்னா எவ்வளவு எத்தனை. ஹவு மச். கிஸ்லியே வாட் ஃபார் எதற்கு. கிஸ்லியே வாட் ஃபார் எதற்கு. கவுன் யாரு. ஹூ. இப்போ ஒரு 2 minutesல கிளாஸ் கட் ஆனா அதே இதுல லிங்க்ல ஜாயின் ஆயிக்கோங்க. சேம் லிங்க் தான். ஓகே. பின் பண்ணுங்க. ஓகே. இது வந்து எல்லாம் இவ்வளவுதான் கொஸ்டின் வேர்ட்ஸ். இதை படிச்சு வச்சுக்கோங்க. நான் அடுத்த டென்ஸ் சொல்றேன். அதுக்கப்புறம் இது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இதை முதல்ல சொல்லி வச்சேன். நான் அடுத்த டென்ஸுக்கு போகலாம் தானே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப ஓகே. வாக்கியம் சொல்லியிருக்கோம். நான் அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்றேன். ப்ரெசன்ட் டென்ஸும் இதே மாதிரி தான் வேர்போட என்ன சேர்க்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம நிறைய வேர்ப்ஸ் பார்த்திருக்கோம். கட்டளை வாக்கியமா இருக்கும்போது ஆப் வரும்போது ஓவும், தும் வரும்போது ஆப் வரும், தும் வரும்போது ஓவும், ஆப் வரும்போது ஏவும் சேர்க்கணும்னு. அடுத்தது ப்ரெசன்ட்ல வந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். எல்லா நவுன்ஸும் யூஸ் பண்ணுவோம். கட்டளை வாக்கியத்துல மட்டும்தான் தும்மும் ஆப்பும் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட்ல வந்து மே, வஹ், எஹ், வே, ஏ இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம முன்னாடி உள்ள கிளாஸ்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நவுன்ஸ் எல்லாமே படிச்சோம். வேனா அவர்கள், ஏனா இவர்கள், ஹம்னா நாங்கள் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? இருக்கு மேம். அந்த பேசிக் ரூல் மாறாது. இப்ப மே வரும்போது சென்டென்ஸ் ஹூம்ல தான் முடியும். தும் வரும்போது ஹோல முடியும். ப்ளூரலான ஆப்பு, வே, ஏ இதெல்லாம் வரும்போது சென்டென்ஸ் ஹைம்ல முடியும். இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இடையில அந்த வேர்பு கூட ப்ரெசண்டா இருக்கும்போது என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வேர்போட தா, தே, தி ஆட் பண்ணணும். தாங்கிறது வந்து ஆண்பால் ஒருமைக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஆன்னா கம்னா ஆத்தா, ஆத்தா ஹே, he comes, he comes, வஹ் ஆத்தா ஹே. சோ ஆண்பால் ஒருமை இது. அவன் வருவான். அதுவே வந்து ஆத்தினா பெண்பால். ஆ வேர்பு கூட தீ போட்டிருக்கேன். வஹ் ஆத்தி ஹே, she comes.
ஸோ இந்த இடத்துல அது ஹீ வந்து ஷீ ஆகுது. ஆத்திங்கிறதுனால அது பெண்பால் சொல். ஷீ கம்ஸ். இதுவே வந்து ஹம் ப்ளூரல் நாங்கள் வரும்போது ஆத்தே வரும். ஆண்பால் பன்மைக்கு தே வரும், தே சேர்க்கணும். பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே வந்து தீ தான் சேர்க்கணும் வேர்போட. ஆண்பால் ஒருமைக்கு தா, பன்மைக்கு தே சேர்க்கணும் வேர்போட. வேர்போட ஆண்பால் ஒருமைக்கு தா, பன்மைக்கு தே. பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே தீ. அப்போ வேர்போட என்ன சேர்க்கணும்? ப்ரெசன்ட் வரும்போது தா தே தீ சேர்க்கணும் அக்கார்டிங் டு த ஜெண்டர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன். ஆண்பால் ஒருமைக்கு என்ன சொன்னீங்க? என்ன பிரியா? ஆண்பால் ஒருமைக்கு என்ன சொன்னீங்க? ஆத்தா, அதான் எக்ஸாம்பிள் சொல்றேன். தா சேர்க்கணும் வேர்போட. எக்ஸாம்பிளுக்கு ஆங்கிறது ஒரு வேர்ப் அப்படிங்கும்போது அதோட தா சேர்க்கிறோம். அப்போ வஹ் ஆத்தா ஹே, ஹீ கம்ஸ். வஹ் ஆத்தா ஹே, வஹ் காத்தா ஹே. கானா ஈட், சாப்பிடு. வஹ் காத்தா ஹே, he eats. வஹ் கேல்தா ஹே, he plays, அவன் விளையாடுறான். வஹ் பீத்தா ஹே, he drinks, அவன் குடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லா நான் தா வச்சே சொல்றேன். ஏன்னா அது எல்லாமே அவன் அப்படிங்கிறதுனால, ஆண்பால் ஒருமைங்கிறதுனால. ஓகே, இப்போ பன்மைக்கு சொல்றேன். அப்போ பன்மையா வரும்போது ஹம் வரும். அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரை சேர்த்து, இப்போ வந்து ராகுல் அவுர், அவுர்னா அண்ட், ராகுல் அவுர் வினீஷ். ஸோ ரெண்டு பேர். கேல்தா ஹே, கேல்தே ஹே, ராகுலும் வினீஷும் விளையாடுகிறார்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க ரெண்டு பேரும் காணும். ஸோ வஹ் ஆத்தா ஹே, ஹீ கம்ஸ். இதுவே வந்து ராம் और லக்ஷ்மண் ஆத்தே ஹே, ராமனும் லக்ஷ்மணனும் வருகிறார்கள். இதை வந்து ஹம் வச்சும் சொல்லலாம். ஹம் ஆத்தே ஹை, நாங்கள் வருகிறோம். ஹம்னா வி, நாங்கள். இது ஆப்னா, ஆப்னாலும் நாங்கள் தானே. ஸோ ஆப் வந்தாலும் அப்படிதான் வரும். ஆப் ஆத்தே ஹை, தே கம்ஸ், வி கம்ஸ். हम आते हैं ना, वी कम्स. ओके, இதுவே வந்து वह आती है, वह आती है ना, அவள் வருகிறாள். he comes, she comes. वह आती है, இது பெண்பால மீன் பண்றோம். இதுவே வந்து சீதா और விமலாவும் ஆத்தி தான் வரும். சீதா और விமலா ஆத்தி है. சீதாவும் விமலாவும் வராங்க. சீதா और விமலா comes. ஸோ ப்ரெசண்டா இருக்கும்போது வேர்போட தா தே தீ சேர்க்கணும் அக்கார்டிங் டு த ஜெண்டர். இப்போ வந்து கானா ஈட் அப்படின்னா காத்தா வரும். ப்ளூ பன்மையா இருக்கும்போது, ஆண்பால் பன்மையா இருக்கும், காத்தே வரும். பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே வந்து காத்தி வரும். காத்தினா சாப்பிடு. இதே மாதிரி கா, கானா காத்தா, பாடு. காத்தா வரும் ஆண்பால் ஒருமைக்கு, காத்தே வரும் ஆண்பால் பன்மைக்கு, காத்தி வரும் பெண்பால் ஒருமை பன்மை ரெண்டுக்குமே. சரியா? இப்ப இதுல இருந்து சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் சொன்னது புரிஞ்சுதா? ஓகே. சென்டென்ஸ் வந்து நம்ம பார்த்ததே அப்படி முடியும்ட்டு. மே வந்தா ஹூம், தும் வந்தா ஹோ, ஆப் ஹம் வே ஏ, இதெல்லாம் வந்து பன்மை. இது எல்லாமே ஹைன்ல முடியும். வஹ் எஹ் வரும்போது சென்டென்ஸ் ஹேல முடியும். ஸோ இதுல எந்த சேஞ்சஸும் இல்லை. இந்த இடையில வந்து டென்ஸ் தான் ஜெண்டர் மாறுது. ஸோ ஐ கோ டு ஸ்கூல், ஐ கோ டு ஸ்கூல். ஸ்கூலுக்கு ஸ்கூலே சொல்லலாம். வேர்பு வந்து ஜா. அப்போ இது வந்து ஒரு ஆண்பாலா இருந்தா என்ன சொல்லுவாங்க? तुम, ஐ கோ டு ஸ்கூல் ஆரம்பிக்கும். ओके, मैं स्कूल जाता है. जाता हूँ, மே வரும்போது சென்டென்ஸ் ஹூம்ல தான். मैं स्कूल जाता हूँ. ஐ கோஸ் டு ஸ்கூல், மே ஸ்கூல் ஜாத்தா ஹூம், நான் பள்ளிக்கு செல்கிறேன். மே ஸ்கூல் ஜாத்தா ஹூம். ஒரு பெண்பால். நீங்க வந்து ஒரு பெண்பாலா இருந்தா எப்படி சொல்லுவாங்க? मैं स्कूल जाती हूँ. மே ஸ்கூல் ஜாத்தி ஹூம். வி கோஸ் டு ஸ்கூல் ப்ளூரலா இருக்கும்போது, ஆண்பால் பன்மையா இருக்கும்போது हम स्कूल
जाता हूँ जाते जाते हूँ जाते हम हैं स्कूल जाते हैं हम जाते हैं जाते हैं स्कूल இதுவே जाते வந்து हैं ஹம் ஸ்கூல் ஜாத்தி ஹைன்னா அது வந்து பெண்பால் சொல் ஹம் வந்து பெண்பால் ஹம் ஸ்கூல் ஜாத்தி ஹை ஜாத்தி வரும்போது அந்த ஹம் வந்து பெண்பாலா நம்ம மீன் பண்ணணும் ஜாத்தியை வச்சு ओके When do you go to market? நீ எப்போது கடை வீதிக்கு செல்கிறாய்? When do you go to market? तुम எப்போது कब கப் பிரியா நீங்க சொல்லுங்க तुम कब बाजार ம் आते ஜா हो ஜான்னா கோ எப்போ आते போகிறாய் हैं தும் கப் பாஜார் ஜாத்தே ஹோ தும் வர்றதுனால சென்டென்ஸ் வந்து ஹோல முடியணும் அப்போ வந்து தும் வரும்போது வேர்போட தே சேர்க்கணும் தும் கப் பாஜார் ஜாத்தே ஹோ தும் வந்தாலே தே தான் சேர்க்கணும் ஆண்பாலுக்கு வந்து தேயும் பெண்பாலுக்கு தீயும் சேர்க்கிறோம் தும் கப் பாஜார் ஜாத்தே ஹோ when do you go to market நீ எப்போது கடைக்கு செல்கிறாய் கடை வீதிக்கு பாஜார் மார்க்கெட்டுக்கு செல்கிறாய் தும் கப் तुम இப்போ சொல்லுங்க மேம் இப்போ வந்து தும் வந்தா தே சேர்க்கணும்னு சொல்றீங்க இல்லையா அது வந்து சிங்குலர்ல தானே பண்ணணும் இப்ப தும் வரும்போது இப்போ இல்ல ப்ளூரலா இருக்கா இப்போ அதுதான் புரியும் தும் வரும்போதும் ஆப் வரும்போதும் தே தான் சேர்க்கணும் தும்முக்கும் தே ஓகே ஆப்புக்கும் தே தான் மேக்கும் வஹு எஹுக்கும் தா ஆண்பால் ஒருமைக்கு சென்டென்ஸ் ஓகே மேலையோ வஹு எஹுலையோ தொடங்குனா தா தும்முக்கு வே ஏ ஹம் ஆப் தும் எல்லாமே ஆண்பாலுக்கு வந்து தேல தான் முடியும் வேர்போட தே அது சிங்குலரா இருந்தாலும் ப்ளூரலா இருந்தாலும் தே தான் இங்க வே ஏ ஹம் ஆப் எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் தான் அதோட ஓகே தும்மும் சேருது தும்மும் தேல தான் முடியும் வேனா வேனா அவர்கள் ஏனா இவர்கள் ஹம்னா நாங்கள் ஆப்னா நீங்கள் இது எல்லாமே வந்து பன்மை இதோட தும்னா நீ இதுவும் வந்து தே தான் வரும் ஆண்பாலுக்கு தே வரும் பெண்பாலுக்கு ஒருமை பன்மை ரெண்டுக்குமே வந்து தீ தான் அதுல எந்த சேஞ்சஸும் இல்லை புரிஞ்சுதா அப்போ தும் கப் பாஜார் ஜாத்தே ஹோ இல்ல ஆப் கப் பாஜார் ஜாத்தே ஹைம் ஆப் வரதுனால ஹைம்ல முடியும் आप कब बाजार जाते हैं तुम कब बाजार जाते हो நீ எப்போது மார்க்கெட்டுக்கு செல்கிறாய் तुम कब बाजार जाते हो அப்படி இல்ல आप कब बाजार जाते हैं நீங்கள் எப்போது மார்க்கெட்டுக்கு செல்கிறீர்கள் I go to market in the morning நான் காலையில் கடை வீதிக்கு செல்கிறேன் I go to market in the morning ஸோ மார்னிங்க்கு வந்து சபேரே சபேரே நான் காலையில் கடை வீதிக்கு செல்கிறேன் ஐ கோ டு மார்க்கெட் இன் தி மார்னிங் சபேரேனா மார்னிங் இதுல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுமா मैं सवेरे ம் बाजार ம் जाता हूँ ம் மே சபேரே பாஜார் ஜாத்தா ஹூம் அப்படின்னு சொல்லலாம் மே சபேரே பாஜார் ஜாத்தி ஹூ அப்படின்னு சொல்லலாம் ஜாத்தா அப்படிங்கும்போது அந்த மே வந்து ஆண்பால் ஜாத்தினா பெண்பால் மே சபேரே பாஜார் ஜாத்தா ஹூ மே வரதுனால ஹூம்ல முடிய சென்டென்ஸ் மே பாஜார் ஜாத்தி ஹூனா பெண்பால் ஓகே புரிஞ்சதில்ல ஓகே வேர் டஸ் த பாய் பிளே அந்த சிறுவன் எங்கே விளையாடுகிறான் வேருக்கு வந்து கஹா கொஸ்டின் வேர்டு வந்து கஹா விளையாடுகிறான் விளையாடு வந்து கேல் இப்போ வஹ் லடுக்கா அந்த சிறுவன் சாரி நீங்க சொல்லுங்க நானே சொல்றேன் வேர் டஸ் த பாய் பிளே वह लड़का कहाँ खेलता है
வஹ் லடுக்கா கஹா கேல்தா ஹே. வஹ் வந்தனால खेलता है கேல முடியுது. வஹ் லடுக்கா கஹா கேல்தா ஹே. இதுவே வந்து லடுக்காக்கு பதில் லடுக்கி வந்துனா, லடுக்கினா கேர்ள், சிறுமி. वह लड़की वहाँ खेलती है. ஹே, ஆமா. வஹ் லடுக்கி கஹா கேல்தி ஹே. அந்த சிறுமி எங்கே விளையாடுகிறாள். ஓகே. ஸோ that boy plays in the ground. அந்த சிறுவன் மைதானத்தில் விளையாடுகிறான். தீபா சொல்லுங்க. அந்த சிறுவன் कहाँ अंदर सर्वन அந்த वह ம், छोटा भाई லடு कहाँ खेलता है வஹ் लड़का खेल वह लड़का ம- कहाँ खेलता है இல்ல, மைதானத்தில் விளையாடுகிறான். मैंने आंसर சொல்லணுமா மேம் ம், वह लड़का ம், मैदान में खेलता है ம். வஹ் லடுக்கா மைதான் மே கேல்தா ஹே. இதுவே லடுக்கியா இருந்தா खेलती है वह लड़की खेलती है मैदान में खेलती है मैदान में खेलती है. ரமேஷ் கோஸ் டு மும்பை டுடே. ரமேஷ் இன்று மும்பை செல்கிறான். ரமேஷ் கோஸ் டு மும்பை டுடே. रमेश आज मुंबई जाता है रमेश आज मुंबई जाता है. लता गोस टू टेम्पल. प्रिया टेम्पल கோவில்னா மந்திர், மந்திர்னா டெம்பிள், கோவில். लता आज मंदिर जाती है. लता आज मंदिर जाती है. दे बाय द टिकट. டிக்கெட்டுக்கு டிக்கெட்டே தான், பைனா கரீத். தே பை தி டிக்கெட். ए தே தேக்கு வே. वे खरीद வே டிக்கெட், टिकट அவர்கள் டிக்கெட் வாங்குகிறார்கள். அவர்கள் वे खरीद टिकट அவர்கள் டிக்கெட் அந்த ஆர்டர்ல வரணும். அவர்கள் டிக்கெட் வாங்குகிறார்கள். வே டிக்கெட் லேத்தே ஹே. லேயும் சொல்லலாம், கரீதும் சொல்லலாம். இல்ல வே டிக்கெட் கரீதுதே ஹே. வே வந்து ப்ளூரல், பன்மை, அதனால வேர்போட தே சேருது. அவர்கள் டிக்கெட் வாங்குகிறார்கள். வே டிக்கெட் கரீதுதே ஹே. இதுவே வந்து கரீது தீ அப்படின்னு வந்துன்னா வே வந்து பெண்பாலா மீன் பண்ணணும். வே டிக்கெட் கரீது தீ ஹே. கரீத்தீனா அந்த பெண்பால் சொல், அந்த வே தே வந்து. நான் இப்போ ப்ளூரல்ல சென்டென்ஸ் சொல்றேன். நம்ம இவ்வளவு நேரம் சிங்குலர்ல பார்த்தோம், அதனால ப்ளூரல்ல சென்டென்ஸ் சொல்றேன். வி கோ டு சினிமா டுடே. நாங்கள் இன்று சினிமா போகிறோம். தீபா. वे आज सिनेमा நாங்கள் से நாங்கள் जाता ப்ளூரல். हम हम ஹம். प्लूरल वे तरह में वரும் प्लूरल ना கூட ப்ளூரல்னா ஹம். हम ओके हम सिनेमा से जाता है हम आज आज हम ओके मैम हम आज सिनेमा से जाता है ஜாத்தா வராது. ஹம் வரும்போது ஜாத்தே வரும். जाते जाते हैं இங்க வந்து சே வராது, இணைப்பு சொல் எதுவுமே இல்ல. வி கோ டு சினிமா டுடே. அப்போ हम आज सिनेमा जाते हैं. हम आज सिनेमा जाते हैं. सिनेमा जाते हैं நாங்கள் இன்று சினிமாவுக்கு போகிறோம். ஹம் ஆஜ் சினிமா ஜாத்தே ஹைம். ஹம் வந்ததுனால ஜாத்தே வந்திருக்கு, ஹைம்ல முடியுது. இதுவே வந்து ஹம் ஆஜ் சினிமா ஜாத்தி ஹைம். ஜாத்தினா அந்த பெண்பாலை மீன் பண்ணுது. ஹம் நாங்கள் இன்று சினிமாவுக்கு செல்கிறோம். ஹம் ஆஜ் சினிமா ஜாத்தி ஹைம். ஸோ ஜாத்தேனாலும், ஜாத்தேன்னு ஆண்பால் பன்மையை குறிக்குது, ஜாத்தினா பெண்பால் பன்மை. हम आज ओके सिनेमा जाते हैं मुन சொல்லலாம், हम आज सिनेमा जाती हैं मुन சொல்லலாம். What do you do at home? நீ வீட்டில் என்ன செய்கிறாய்? What do you do at home?
நீ வீட்டில் என்ன செய்கிறாய்? வாட்டுக்கு கியா. क्या ம். வீடுக்கு கர். तुम क्या கர். நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்கள்? मैं घर में क्या करता हूँ? करते हैं. आप आप வந்ததுனால கர் டு verb करते பேசுறது. आप घर में क्या करते हैं? நீங்கள் வீட்டில் என்ன செய்கிறீர்கள்? आप घर में क्या करते में हैं? क्या करते हैं ஓகேவா? आप घर में क्या करते हैं? So, இதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுவா? நான் வீட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஒர்க் இன் த ஹோம். இல்ல நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். आप घर में काम करते हैं आप घर में क्या करते? நீங்க வீட்ல என்ன செய்றீங்கன்னு கேக்குறீங்க. அப்ப நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? நான் வீட்ல வேலை பார்க்கறேன்னு தானே சொல்லுவீங்க. அப்ப मैं मैं आप मैं घर में मैं काम काम मैं घर में काम करते हैं करती हूँ. मैं வரும்போது ஹூம்ல முடியும். करती मैं घर में काम करती करती हूँ हूँ. நான் வீட்ல வேலை செய்கிறேன். मैं घर में काम करती हूँ. मैं घर में आराम करती हूँ. நான் பெண்பால் அப்படிங்கறதுனால கர்த்திலே சொல்றேன். கர்த்தாவும் வரலாம். मैं घर में आराम करती हूँ. நான் வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆராம்னா ரெஸ்ட். मैं घर में आराम करती हूँ. நான் வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறேன். मैं घर में सोती हूँ. நான் வீட்ல தூங்குறேன். मैं घर में नहाती हूँ. நான் வீட்ல குளிச்சிட்டு இருக்கிறேன். நஹானா குளிக்கிறது. பாத் verb. मैं घर में नहाती हूँ. நான் வீட்ல குளிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் டென்சஸ் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த ரெண்டுலையும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ओके मैम புரிஞ்சது? எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல? இன்னைக்கு நம்ம பார்த்தது கட்டளை வாக்கியம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸும் பார்த்தோம். கட்டளை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன வரணும்? வேர்போட தும் வரும்போது ஓவும், ஆப் வரும்போது ஏவும் சேர்க்கணும். இதுவே வந்து ப்ரெசன்ட் டென்ஸா இருந்தான்னா என்ன சேர்க்கணும்? வேர்போட தா தே தீ சேர்க்கணும். தா வந்து ஆண்பால் ஒருமை, தே வந்து ஆண்பால் பன்மை, தீ வந்து பெண்பால் ஒருமை பன்மை. இந்த ரெண்டுக்கும் சேர்க்கணும். இந்த ரெண்டு வேர்பும் பார்த்தோம். இந்த ரெண்டு டென்ஸும் இன்னைக்கு பார்த்துருக்கோம். அது போக இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் கொஸ்டின் வேர்ட்ஸ் கொஞ்சம் சொன்னேன், அது எழுதியிருக்கீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீக் கிளாஸ் பார்க்கலாம். ओके मैम धन्यवाद धन्यवाद मैम धन्यवाद मैम धन्यवाद। धन्यवाद।